ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையே சமைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு சமைச்சா தான் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொண்டக்கடலைன்னு இல்லை, எந்த வகையான பருப்பு வகையாக இருந்தாலும் அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம கொண்டக்கடலையை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கொண்டக்கடலை ஊற வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே நமக்கு கொண்டக்கடலை ஊறிடும். கொண்டக்கடலையை சீக்கிரமாக ஊற வைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்க ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பேக் தான். ஹாட் பேக்கில் நம்ம எடுத்துருக்க கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். அலசிட்டு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கிற இந்த சுடுதண்ணியை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹாட் பேக்கோட மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 7லேருந்து 8 மணி நேரம் கொண்டக்கடலை ஊற வச்சா எந்த அளவுக்கு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்குமோ அதே அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கிற சுடுதண்ணியை நம்ம எடுத்துருக்க கொண்டக்கடலைக்கு தகுந்த மாதிரி சுடுதண்ணியை சேர்த்துருங்க. குக்கர் மூடியில் கேஸ்கட் இருக்கட்டும். அதோட குக்கர் மூடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக குக்கரோட வெயிட்டை போட்டுடலாம். இந்த மெத்தடில் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்குறதுக்காக குக்கர் மூடியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நார்மலாக நம்ம கொண்டக்கடலையே 7-8 மணி நேரம் ஊற வச்சா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குமோ அதே அளவுக்கு குக்கரில் சேர்த்த நம்ம இந்த கொண்டக்கடலையும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. எப்போதும் கொண்டக்கடலையை சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு சமைப்போமோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சுட்டு நம்ம சமைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.